3 கோடிக்கும் அதிகமான முதலை வந்து இந்த இது போதும் தங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. I think we see now 3 farms and doing very well. 6 மாதத்துக்கு பிறகு எங்களை தண்ணி இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ எங்களை தொடர்ச்சியாக சூரிய மின்கலங்களை பயன்படுத்தி இயற்கையாகவே விவசாயத்தை கைவிட்டு நின்ற நிலையில் நெதர்லாண்டில் வாழ்கிற மனிதநேய அமைப்புகள் காய்கள் கனிகள் என இப்போது பார்த்தீங்கன்னா பூத்து குலுங்கி கிட்டத்தட்ட 800 மீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீர் ஃபாரின் ஃபண்ட் ப்ராஜெக்ட் நடத்தி இருக்கிற முதல் சந்தர்ப்பமும் இதுதான் என்று நாங்கள் மாறுதட்டி கூறலாம். வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் கொடுத்து ஊர் செழிக்கும் ஒரு திட்டமாக இதை அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நான் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறேன். கிளிநொச்சியில் குறிப்பாக ஸ்கந்தபுர பகுதியில் நிற்கிறேன். ஸ்கந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பசல்ட்டு பின்னால் ஃபுல்லாக வயல்கள், அதோட பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிநொச்சி ஒரு விவசாய பூமியாக இருக்கக்கூடியது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இன்றைய தினம் ஏன் நீங்கள் வந்தாங்கன்னா ஒரு செயற்பாடு ஒன்று இன்றையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்பாடு வந்து இந்த இடத்துல செய்திருந்தவர்கள் விவசாய மக்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய பிரச்சனையும் வந்து முன்னேற்றுவதற்காக ஒரு செயற்பாடு செய்திருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழ் மக்களும் அதோட இருந்து நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு பின்னுக்கு சொல்கிறேன் யார் யார் என்னென்ன செய்தவென்றது தொடர்பாக. அந்த நிறுவனம் இணைந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 மில்லியன், அதாவது 3 கோடிக்கும் அதிகமான முதலை வந்து இந்த இடத்துல போட்டு இந்த ஸ்கந்தபுரம் பகுதி இந்த மக்களிடம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்பாடு ஒன்று செய்தவர்கள். அந்த செயற்பாடு வந்து அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு அது எப்படி இருக்குது, அந்த செயற்பாட்டால் வெற்றி அடைந்தவர்களா என்பது தொடர்பாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது என்ன செயற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கிளிநொச்சி குளத்தில் இருந்து அக்கராயன் குளத்தில் இருந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நீர் வந்து இதில் உங்களுக்கு தெரியும். இந்த கால்வாயினூடாக போய்கொண்டிருக்கக்கூடிய நீர் இந்த வாய்க்காலால் வந்து தண்ணி போய்கொண்டிருக்கு தானே. இந்த வாய்க்கால்லேருந்து தண்ணி போய்கொண்டிருக்குது. இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளமான பகுதி இருக்குது. அதே சமயம் இந்த வாய்க்காலுக்கு அங்கால் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மேட்டு பகுதியாக இருக்குது. அப்போ இந்த மேட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து அங்கே மேலே எடுத்துக்கொள்றதில் பார்த்தீங்கன்னா சிரமம், சரியான ஒரு கஷ்டம். அதோட அவர்கள் அதுக்காக செலவழித்த பணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் விவசாயம் செய்தால் கூட அந்த பணத்தை வந்து அவர்கள் மீள எடுக்க முடியாத நிலையில் வந்திருந்தது. அதோட மழைவார நேரத்தை தவிர மற்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விவசாயம் வந்து ஒரு மந்த கதியிலான் இருந்தது. செய்யாமலே இல்லாட்டி விட்டுட்டே போனவர்கள் என்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும். அந்த நிலைமையை மாற்றுறதுக்காக வேண்டித்தான் இந்த செயற்திட்டம் வந்து செய்யப்பட்டது. அந்த செயற்திட்டம் வந்து இப்போ வெற்றி அளித்திருக்குது என்ற மாதிரி தான் சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த செயற்திட்டம் வந்து செய்திருக்கணும். அதாவது வந்து அவர்களுக்குரிய அந்த நீரை இந்த குளத்திலிருந்து வருகின்ற இந்த நீரை பார்த்தீங்கன்னா விவசாய செய்கைக்காக ஏற்று நீர் செய்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரை வந்து இங்கே இருந்து மேல் பகுதிக்கு கொண்டு வரத்துக்குரிய செயற்பாடு வந்து இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குது. அதோட இந்த இடத்துல விசேடமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரை மேலெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த மோட்டார்களை பயன்படுத்துவதற்காக அதுக்குரிய மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயற்கையான முறையிலே சூரிய வெளிச்சத்தினூடாக மின்கலங்களை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோலர் சிஸ்டர் எல்லாமே மேலே ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய கூரை பகுதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சோலர் ஃபிட் பண்ணி அதுலேருந்து வருகின்ற மின்சாரத்தினூடாகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்கள் வந்து இயங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது. எல்லாமே இணைந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்குள்ளே தான் வருகின்றது. வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் சுந்தரமூர்த்தி தேவரன், ஸ்கந்தபுரம் ஏற்றி நீர்ப்பாசன பயனாளி. இந்த பிரதேசத்தினுடைய பிறந்து வளர்ந்தவன். இன்றைக்கு இடம்பெறக்கூடிய இந்த செயற்பாடு அதோடு இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் தொடர்பாகவும் அதனால் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகள் இது தொடர்பாக சொல்லுவோம். நீங்கள் கடந்த காலங்களிலும் இந்த திட்டங்கள் தொடர்பான பதிவுகளை ஏற்படுத்தியிருப்பீங்கன்ற அடிப்படையில் இந்த ஊரும் இந்த எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய இந்த நீர்வளங்கள் நிலையங்களும் காடு பற்றி கிடந்த காலங்களை கண்டிருப்பீர்கள். இன்று அந்த மாற்றங்களே நேரடியாக உங்களுக்கு புலப்படும் எவ்வாறு மாறியுள்ளது. உண்மையிலே இது கட்டிடங்களால் மாறியிருந்தாலும் எங்களுடைய ஊரானது எவ்வளவு எழுச்சி பெற்றிருக்கு என்பது இதனுடைய பெருவேற்றிலிருந்து கிடைக்கப்பெற்றது. அந்த அடிப்படையில் அதற்காக பல்வேறு கோணங்களில் சிந்தித்து உண்மையான வெற்றியை அடைந்துள்ள நிலைமை வந்திருக்கிறது. இம்முறை மிகவும் செழிப்பாக ஊர் அனைத்திலும் பயிர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தபோதும் பருவமழை வந்து பல விவசாய நிலங்களை அழிவடைய செய்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஏற்றி நீர்ப்பாசனத்தை நம்பி எங்களுடைய இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஸ்கந்தபுரம் செழிப்படைந்திருக்கிறது.
மீண்டும் இந்த திட்டம் புத்துயிர் பெற்றிருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வுகள் இன்னொரு பரிமாணத்தையும் அடைந்திருக்கிறது. அடுத்த தலைமுறையினருக்கு மிகுந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் கொடுத்து ஊர் செழிக்கும் ஒரு திட்டமாக இதை காணக்கூடியதாக இருக்கிறது. முதல் இந்த செயற்பாடு செய்கிறதுக்கு முதல் இந்த மோட்டர்லாம் பூட்டி அதுக்கு முதல் உங்களுக்கு தண்ணி வந்தோன்னு தான் இருந்தால் தான் சீரான முறையில் வேற இல்லை. அதே சமயம் உங்களுக்கு வந்து அதுக்குரிய செலவு வந்து கூடவாக இருந்தது. இப்போ வந்து இதுக்குரிய செலவு வந்து குறைந்திருக்கின்றதா? ஆம், இது செலவு மட்டுமல்ல, உண்மையிலேயே இது ஒரு 100 ஆண்டுகளை கடந்த ஒரு முன்னோக்கிய திட்டம். வெவ்வேறு திட்டங்கள் பல இடங்களில் இருந்தாலும் எங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய திட்டமானது ஒரு உலகளாவிய ரீதியிலே அல்லது இயற்கையை எவ்வாறு பயன்படுத்தல் என்ற உச்ச பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. இன்று நாங்கள் உண்மையிலேயே ஒரு சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய இந்த பயன் என்பது மக்களுக்கு மிகவும் பயன்மிக்கதாகவும் ஒரு தேசத்துக்கு பயன்மிக்கதாகவும் ஒரு மேல் சுழற்சி ஊடாக கிடைக்கக்கூடிய பல பயன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இது மிக பயனுடையது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இப்போதுதான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே எங்களுடைய பயன்பெறுவதற்கு மேலாக கூட இந்த திட்டத்தின் ஊடாக கூட நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கின்றது. அந்த நிதிகளை வைத்துக்கொண்டு பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி அல்லது மக்களுக்கு அதை சுழற்சி மூலமாக கொடுத்து பயன்பெறக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. இது ஓராண்டு அடிப்படையில் இன்னும் மாற்றங்கள் புலப்படவில்லை. இன்னும் 5 ஆண்டுகளில் பாரிய மாற்றங்களை அடைந்து இன்னும் 50 ஆண்டுகளில் இதன் பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு விடயங்களுக்கு செல்லும் எந்த ஐயமும் இல்லை. முதல் வந்து இந்த தண்ணி பிரச்சனைலாம் நிறைய விவசாயிகள் வந்து தங்களுடைய விவசாயத்தையே விட்டுட்டு வெளியால் போய் வேறு வேலைகளுக்கு போன இடம் தான் இந்த ஸ்கந்தபுரத்தில் அப்படியான ஒரு நிலைமை இருந்தது தானே. இப்போ வந்து இந்த தண்ணி இவர்கள் செய்ததுக்கு பிறகு மீளவும் விவசாய நடவடிக்கைகள் அங்கே செய்கிறதுக்கு அவர்கள் முன் வந்திருக்கார்களா? நிச்சயமாக. அதை நான் முதலே சொல்லியிருந்தேன். எங்களுடைய ஸ்கந்தபுரத்தில் இருக்கக்கூடிய 50% காணிகள் காடுகளாகவும் குரங்கு பட்டைகளாகவும் தான் இருந்தது இப்போது இடப்பெயர்ப்பு பின்னால். ஆனால் இப்போது 80% நிலங்கள் துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைவிட 20% நிலங்களுக்கான உரிமையாளர்கள் வெளிநாடுகள் இருப்பதனால் அவர்கள் இங்கு அதனை பயன்படுத்தக்கூடிய உறவுகளை வைத்துக்கொண்டு அந்த காணிகளை சுத்தப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 100% பயிற்சியில் ஈடுபட போறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வருடம் கழிந்து அடுத்த வருடத்தில் அந்த விடயம் பூரணமாக பூர்த்தியாகும். அதன் அடிப்படையில் அந்த சுழற்சியில் வீடுகளிலே வேலைகளை செய்ய துவங்கும் போது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தவர்களும் அந்த வேலைகளில் ஈடுபடும் போது பூரணமாக வேறு இடங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய தேவை இல்லாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போது ஒரு தோட்டத்தில் வேலை செய்யும் தந்தைக்கு கூலிக்கு ஆட்பிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு கூலி கொடுக்காம பிள்ளையை அங்கே வேலை செய்யுமானால் 3000-3500 ரூபா பணத்தை உடனடியாகவே தங்களுடைய வீட்டிலே பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இங்கே வேலை குவிந்து கிடக்கிறது. இன்னும் இது விரிவடையும் பட்சத்தில் இன்னும் நாங்கள் வேலைக்கு ஆட்களை தேட வேண்டிய நிலவரம் தான் வரும். அவ்வளவுக்கு இந்த ஏற்று நீர்ப்பாசத்தின் ஊடாகவே இந்த ஸ்கந்தபுரத்தில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் அச்சமில்லை. பிரதேசத்தில் வாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் உண்மையிலேயே எங்களுடைய தலைமுறையிலேயே இவ்வாறான ஒரு அரிய செயலை அடுத்த தலைமுறைக்கும் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு செயலை செய்த இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய இந்த நிறுவனத்தை இயக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மனிதநேய அமைப்பானது ஒரு பாரிய செயற்திட்டத்தை இங்கே செய்திருக்கிறது. இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு உதாரணமாக செய்யக்கூடிய ஒரு கிராமத்துக்கு, ஒரு பெரிய ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு பணி எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு சிறு வேலைத்திட்டமாக தொடங்கி எவ்வாறு வியாபித்துள்ள என்பதற்கு உதாரணமாக இருக்கும் இந்த செயலுக்காக நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இப்போது இங்கே வருகை தருபவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த செயற்திட்டத்திற்கான அதிகளவான நிதிகளை நெதர்லாந்திலிருந்து வழங்கியிருக்கக்கூடியவர்கள் தாங்கள் வழங்கிய நிதி வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கா என்பதை கண்காணிப்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நெதர்லாந்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வெல்லஹான்சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிதி நிறுவனத்திலிருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய கௌரவங்கள் வந்து இந்த இடத்துல வழங்கப்படுகின்ற அவர்களுக்குரிய மரியாதை தமிழர்களுடைய பாரம்பரியமான ரீதியான அந்த மரியாதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த இடத்திற்கு வரவழைக்கப்படுகிறார்கள். இந்த ஏற்று நீர் செயற்திட்டத்திற்கான நிதி முழுமையாக பார்த்தீங்கன்னா 3,30,00,000 அதிகமான நிதி. அந்த நிதியெல்லாம் யார் யார் வழங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா கிளி பீப்புள் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி வாழ் மக்கள் வந்து யூகேயில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய கிளிநொச்சி வாழ் மக்களினால் ஒரு தொகை நிதி வழங்கப்பட்டிருந்தது. அதே சமயம் சுவிஸ் நாட்டிலே உள்ள தண்ணீர் என்ற அமைப்பினால் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை நிதி வழங்கப்பட்டிருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா
நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை நிதியை வழங்கியிருக்கின்றது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குளோபல் இன்ஜினியர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை நிதியை வழங்கியிருக்கிறது. அவர்கள் எல்லாருமே வழங்கிய அந்த நிதியின் ஒட்டுமொத்த தொகையை பார்த்தீங்கன்னா அதுக்கு சமாந்தரமான தொகையை பார்த்தீங்கன்னா இந்த வில்லஹான்சன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிதி நிறுவனம், நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த நிதி நிறுவனம் வந்து வழங்கி இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த திட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த திட்டத்தில் இந்த குறைபாடு இருக்குது, இந்த திட்டத்தில் இந்த குறைபாடு இருக்குது, எங்களுக்கு இன்னும் வேணும் என்று கேட்குற நிலைமையை தான் நான் அதிகம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்து வந்த அந்த நேர்மறையான சிந்தனை, இந்த திட்டம் எவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோசனமாக இருந்திருக்குன்றதுக்கு கேட்க உண்மையில் அதில் நானும் ஒரு பங்காளியாக நினைச்சு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை இனி என்று சொல்கிற அளவுக்கு இது உங்களுக்கு மிகுந்த ஒரு பிரயோசனமான திட்டமாக இருந்திருக்கிறது என்பது உண்மையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தின எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். மற்றும் இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு உண்மையிலே ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு ஃபாரின் ஃபண்ட் ப்ராஜெக்ட் நடத்தி இருக்கிற முதல் சந்தர்ப்பமும் இதுதான் என்று நாங்கள் மாறுதட்டி கூறலாம். அது கிளிநொச்சிக்கு தான் அந்த பெருமையும் அமையும். ஏன்னா ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை, ஒரு ஃபாரின் ஃபண்ட் ப்ராஜெக்டை எடுத்து செய்கிறதான ஒரு திட்டத்தை இந்த சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்களுடைய சம்மேளனம் செய்திருக்கு. நான் உண்மையிலே அபிதமான ஒரு முயற்சியை முன்னெடுத்த அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவர்கள் தங்களுடைய செயற்பாடு தொடர்பாக வந்து தற்பொழுது ஆராய்கிறார்கள். தற்பொழுது நாங்கள் செல்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்கள் பொருத்தி இருக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா இங்காலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த அறையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முன்னர் பயன்படுத்தப்பட்ட, அதாவது டீசல் மூலம் பயன்படுத்தப்பட்ட அந்த மோட்டார் இயந்திரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து தற்பொழுது அவர்களால் பார்வையிடப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அதற்கு அருகிலே இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மோட்டார்கள் இருக்கக்கூடிய அந்த அறை இருக்கின்றது. இவைதான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த நிதி பங்களிப்பில் செய்யப்பட்டிருப்பவை. புதிதாக 3 மோட்டார்கள் வந்து இந்த இடத்துல வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் செல்லக்கூடிய, இங்கே இருந்து 800 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த நீர் செல்கின்றது. அந்த நீர் செல்லும் இடத்துக்கு சென்று அங்கே பயன்பெறும் மக்கள் தொடர்பாக அவர்கள் வந்து தங்களுடைய அவதானத்தை மேற்கொள்வதற்காக அந்த இடத்துக்கு தற்பொழுது செல்கிறார்கள். ஐயா வணக்கம். ஸ்கந்தபுரம் இப்போ எப்படி மாறிட்டுதா? கொஞ்சம் லிப்டிஃபிகேஷன் ஏரியா வந்து முந்தி சரியான ஒரு பாதிப்பாக இருந்தது. ஏனென்றால் அதன் செலவு வருமானங்கள் கூடினதால் அதை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் சரியாக அந்த விவசாயத்தை கைவிட்டு நின்ற நிலையில் வந்து இந்த நெதர்லாண்டில் வாழ்கிற மனிதநேய அமைப்புகள் வந்து எங்களுக்கு அந்த அமைப்புகள் கிளீ பீப்புள் வெறும் அந்த நீரடி தண்ணீர் என்ற சில அமைப்புகள் இந்த திட்டத்தை கரிசனையில் கொண்டு, எங்களுடைய கஷ்டங்களை கரிசனையில் கொண்டு அதற்கான நிதியிட்டங்களை செய்து அந்த சூரிய ஊடாக மின் பெறப்பட்டு ஒரு செலவு குறைந்த நிலையிலேயே நாங்கள் பயிர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அவைக்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்போ அந்த திட்டம் ஆரம்பித்ததுக்கு பிறகு போகத்துக்கு போகும் பயிர் செய்கையாளர் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகின்றது. நானும் அந்த இடத்துல ஒரு பயிர் செய்கையாளர் என்ற அடிப்படையில் இப்போ சிறப்பான அந்த பயிர் செய்கையை செய்து நல்ல லாபத்தை ஈட்டி வருகின்றேன். இப்போ முதல்லையா நீங்கள் முதலும் தண்ணி வந்தது தானே, அந்த தண்ணிக்கு நீங்கள் கொடுத்த பெறுமதி காசும் இப்போ கொடுக்கக்கூடிய காசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னல் உங்களுக்கு செலவு பிரமாணத்தை ஒப்பிட்டு பார்க்கல தண்ணி கொடுத்த காசும் வந்து கூடவே இருந்தது. இப்போ இவர்கள் அந்த நிதியீட்டத்தை செய்து எங்களை செலவை குறைச்சி விவசாயத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இப்போ அரசாங்க தரப்பால் வந்து இப்போ ஒரு 70 லட்சம் ரூபா பெறுமதியான சோழர்களும் மேலும் பூட்டப்பட்டிருக்கிறது. அது இப்போ அவை செய்ததை கருத்தில் கொண்டு தான் இந்த தொகையை அவை செய்தபடியால் இப்போ கொஞ்சம் செய்திருக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் வசதிகளை கூட்டிக் கொண்டு இருக்கணும். நாங்கள் போக பயிற்சியாளர் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருது. ஆனபடியால் 100% நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நன்றி ஐயா. எதிர்காலத்தில் இந்த ஸ்கந்தபுர பிரதேசம் ஒரு விவசாய பூமியாக சொல்லிக்கணுமென வாழ்த்துக்கள். ஆமாம், நன்றி.
இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் வெளியேறுகிற தொட்டியை தான் பார்க்க போகின்றோம். ஏற்று நீர் பாசன முறை மூலம் பார்த்தீங்கன்னா மோட்டார் மூலமாக 800 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொட்டிக்கு இங்கே இருந்து நீர் வந்து தள்ளப்படுகின்றது. அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போகிறோம். அங்கே போய் இந்த 1 வருட காலமாக அங்கே வந்து விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற மக்களிடம் இந்த நீர்ப்பாசன முறை மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன, இதனூடாக அவர்களுக்கு என்ன பயனடைந்திருக்கா என்பது தொடர்பாக வந்து நாங்கள் கேட்டறியலாம். அந்த நீர் வெளியேறுகின்ற தொட்டி இதெல்லாம் இவ்விடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து வெளியேறி கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த நீர் வந்து வாய்க்கால்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் இந்த தொட்டிக்கு பின்னால் பார்க்கக்கூடிய இந்த பச்சை பசேலான இடம் 1 வருடத்துக்கு முதல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நீர் இறங்குற தொட்டி அடிக்க வந்துட்டோம். மோட்டர் பொருத்தப்பட்ட இடத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி இறங்குற இடத்தை பார்ப்போம்னு வந்து நாங்கள் உண்மையிலேயே இந்த இடத்துல தண்ணி இறங்குறத பார்க்கும்போது இவ்வளவு தண்ணி இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கு. இதன் மூலமாக இனிவரும் நாட்களில் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் பயனடைவார்கள் என்றதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த தட்சணாமூர்த்தி பவனிசன் அவர்கள் இந்த இடத்திலே கடந்த வருடம் காணொலியை பதிவிட்டிருந்தார். அவர் பதிவிடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பகுதி எப்படி இருக்கின்றது, வறண்ட தேசமாக காணப்படுகின்ற அந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த நீர் வளங்கள் பட்டதுக்கு பின்னர் எப்படியாக மாற்றம் பெற்றிருக்கு என்பதை வந்து நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர் தன்னுடைய காணொலியில் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து நடந்திருக்குது, நிகழ்ந்திருக்குது என்ற பார்க்க வந்து சந்தோஷமாக இருக்கு உண்மையாவே. அதனைத் தொடர்ந்து இந்த நீர்ப்பாசன திட்டத்தினூடாக பயன்பெறக்கூடிய மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய தோட்டங்களையும் வந்து இவர்கள் அவதானிப்பதற்காக தற்பொழுது செல்கிறார்கள். இந்த நீர்வளங்கள் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா வறண்டிருந்த இந்த பிரதேசம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பச்சை பசையலாக பார்த்தீங்கன்னா பயிர்ச்செய்கைகளை செய்யக்கூடிய விவசாய நிலமாக வந்து மீண்டும் புத்துணர்வு பெற்றிருக்கதை வந்து இந்த இடத்துல அவர்கள் கண்ணூடாக பார்த்தார்கள். அவர்களும் இந்த இடத்துல தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்திருந்தார்கள், மகிழ்ச்சிகளை பகிர்ந்திருந்தார்கள். அதே சமயம் இங்கே விளைந்திருந்த மரவள்ளி கிழங்குகள் கூட அவர்கள் கண்முன்னே வந்து பிடுங்கி காட்டப்பட்டிருந்தது. We can eat as a breakfast. Yeah. We can steam it and we can fry it. அங்காளி பக்கம் மரவள்ளி இருக்குது, இங்கால பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பூர்ட் இருக்குது. கொடிகள் எல்லாம் படர்ந்து பார்த்தீங்கன்னா காய்த்து தொங்கி கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பழங்கள் வந்து இன்றைய தினம் பிடுங்கி வந்து அவர்கள் வந்து கொடுத்து விட்டார்கள், கடைக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி இருந்தார்கள். இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள், பச்சை பசேல் இங்கே பாருங்கள் ஒரு காய் வந்து இதில் வந்து தொங்கி கொண்டிருக்குது. இந்த இடம் முதல் எப்படி இருந்தது வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். சீரான நீர் கிடைக்காத காரணத்தால் பார்த்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் வறண்டு வாடி இருக்கிற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக இருந்தவை தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பச்சை பசேலென கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சி தருவதை வந்து நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அவ்வாறு இன்னொரு தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பயிரிட்டு இருப்பதையும் வந்து பார்வையிட்டிருந்தார்கள். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா அதே வளவுக்குள்ள அதே தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கால வந்து வாழை வச்சிருக்கணும். வாழையும் வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. குலைகள் வந்து போட்டிருப்பதையும் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். பாருங்க, நீங்கள் வாழைக்குலையை வந்து இந்த இடத்துல வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. வணக்கம் அக்கா. வணக்கம், எனது பேர் ஜெனிட்டா. நான் சந்தோரம் கிழக்கில் இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து முதல் வந்து உங்களுக்கு இங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இப்போ என்ன எப்படி எடுக்கிறீங்க? நாங்கள் ஸ்டார்டில் வந்து எங்களோட கிணத்துல இருந்து தான் செய்த நாங்கள். ஆனால் அங்கே 6 மாதத்துக்கு பிறகு எங்களை தண்ணி இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ எங்களை தொடர்ச்சியாக இந்த ஏற்று நீர் பாசனத்தால் எங்களுக்கு தண்ணி கிடைக்குது. அதால் நாங்கள் எங்களோட தேவைகளை தோட்டத்துக்குரிய தேவைகள் பூர்த்தி செய்கிறோம். நானெல்லாம் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு சொந்தமாக தோட்டம் செய்து முதல் விவசாயம் செஞ்சதுக்கும் இப்போ செய்கிறதுக்கும் எப்படி இருக்குது? முதல் எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடில்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு குரங்கு தொல்லை, மயில் தொல்லை, அது சரியான கஷ்டமாக இருக்குது. இவர்கள் செய்து வந்தால பயனடைகிறோம். எதிர்காலத்தில் இதை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட பிரதேசம் இந்த ஸ்கந்தபுர பிரதேசம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு முன்னேற பண்ணீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நிறைய பலனடையலாம்.
அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டிலையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த பயன்பெறும் குடும்பங்கள் சொந்தமாகவும் அவர்களுடைய விவசாய நடவடிக்கை தொடர்பாகவும் ஆராய்கிறார்கள். உண்மையாகவே இவர்கள் அந்த நாட்டில் இருந்து இங்கே வந்து தாங்கள் செய்த அந்த செயற்திட்டம் வந்து பயனளித்திருக்கா, அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்றதை வந்து அவர்கள் அவதானிப்பதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்கள் வந்து மக்கள் மீது அவ்வளவுத்திற்கு ஒரு பற்றுள்ளவராக இருக்கிறார்கள். அது செயற்பாடு வந்து நடந்திருக்கின்றதா என்பதை ஆராய்வது என்பது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே போற்றக்கூடிய ஒரு விடயம். அந்த இடத்துல அவர்களுக்கும் இந்த இடத்துல பார்ப்பது, இப்படி மக்கள் விவசாய நடவடிக்கைகளை செய்கிறார்கள் என்பதை அவர்களும் கண்ணூடாக பார்ப்பதால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்களூடாக மக்கள் பயனடைகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா அவர்களும் இந்த இடத்துல மகிழ்ச்சி அடைகிறார்கள். முதல் ஒரு விளையாட்டு கிரவுண்ட் மாதிரி இருந்தது, பாலவன மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த திட்டம் வந்த பிறகு தான் இப்படி தொடர்ச்சியான கைச்சிய நடவடிக்கைகள் ஈடுபட்டு வரோம். நீங்கள் தான் செய்கிறீங்க? நாங்களாம் செய்கிறோம். முதல்ல அப்படி செய்ய முடியாத காரணம் தண்ணி பற்றாக்குறை. தண்ணி கிணறும் ஆழம் கூடின பகுதி, கிட்டத்தட்ட 120 அடி ஆழத்திலிருந்து தான் வருகிறது. கரண்டால் அடைச்சால் அதிக 10,000 மணி நேரம் கரண்ட் பில் வரும். அப்போ எங்களுக்கு நீர் பாசனத்தால் மிகவும் ஒரு தண்ணி தொடர்ச்சியாக விட்டு பயிற்சி நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு என்ன மாதிரி விவசாயம் செய்கிறீங்க? சுழற்சி முறையில் மாற்றி செய்கிறது. ஆனால் இப்போ இந்த விவசாயம் என்னங்கிறதுனா மழை அதிகளவு மழையால் பூசணி, கத்தரி, வெண்டி, பயிர் கொடியெல்லாம் விட்டுட்டு, பூசணி கொடியெல்லாம் 10,000 ரூபா மழை பெய்து அழிச்சு எல்லாம் அரைவாசி பேர் விட்டு திரும்ப தரையை உழுது பண்பாட்டி கொண்டுக்கணும். அங்கே எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த காணியை பெசன் போட்டு திட்டம் ஒன்று எங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தில் இப்போ அதிகளவு லாபம் பெசன் போட்டு 600 போகுது கிலோ. இப்போ எங்களுக்கு இது ஒரு லாபமான பயிராக காணப்படவில்லை. நாங்கள் பெசன் போட்டை மாற்றி வச்சுருக்கிறோம். பட் அங்கால கொஞ்சம் தென்னம்பிள்ளை அந்த நேரங்களில் வச்சு விட்டுட்டோம். அதுவும் உள்ளுக்குள்ளே ஊடு பயிர் செய்து கொண்டு இப்போ இந்த திட்டம் உங்களுக்கு நன்மையாக இருக்குது? இது சரியான ஒரு எங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திட்டம். இந்த 18 பாசனம் இல்லைன்னா இங்கே ஒரு பாலவன காடு மாதிரி தான் இருக்குது. பாலவன காடு இப்போ 4ஆங்கட்ட ஏரியா அது மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணி ஆழம் கூட கிணறு உப்பே கிணத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி 15 அடிக்கு கீழே இன்றைக்கி இந்த 2ஆம் மாதம் மழை பெய்யுது. மழை பெய்யுது. இந்த சீராக்களுக்கெல்லாம் சிரிக்கும். மிகவும் ஆழம் கூட பகுதி. கிணறு 120 அடி ஆழம். தொட்டி இருக்குது. தொட்டி இருக்கிற ஆணி இப்போ கிளாக் கிணறு அடித்தது 135 அடி ஆழம், 120 அடிக்கு பைப் இருக்குது. தண்ணி 120 தான் தண்ணி வந்திருக்கு. தண்ணி இருக்குது. அப்போ அப்படியான ஆழம் எங்களை கிணறும் அப்படி தண்ணி வருது. இப்போ லிட்டிகேன் தச்ச மாதிரி பிரச்சனை நடந்து நிறுத்தி ஒரு 2 வருஷம் கூட இல்லைன்னா உங்களுக்கு பெண்ணை எல்லாம் சரி வதங்கிடும். எல்லாம் கைவிட்டுருக்க வேண்டியான். அப்படியான நிலைமைக்கு தான் இருக்குது. மற்ற இதில் லாபம் எங்களுக்கு என்னென்னாங்க 2,500 தான் இப்போ வாங்கினோம். 5 தண்ணி மாதத்தில் 5 அணி வரும். மேலதிக காசு கட்டினா மேலே தண்ணி சரியும். அதே அந்த தண்ணி எங்களுக்கு கட்டக்கூடிய போதிய தண்ணியும் பெருகுது. பயிற்சி நடவடிக்கையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நன்றி. If such a project contributes to the life here, then we are happy. So and I think we've just seen that in I think we've seen now 3 farms and doing very well. So very happy. Okay. He is assured that they will work hard, because as you have given the fund, so without any damage to that project, so they will contribute to that project and they will come out. Very good. Yeah. And we wish the farmers all the best in the work that they do. So உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீங்கள் செய்கிற வேலைகள் சிறப்பாக அமையணுமெண்டு. அதோட இப்போ தாங்கள் பார்த்த 3 ஃபார்ம் பார்த்துக்கலாம். 3 ஃபார்மும் நல்ல சிறப்பாக செய்திருக்கிறீங்களா? தங்களுக்கு அதை பார்க்குறதால உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் அதை ஏற்படுத்துகிறதா இருக்கிறதால தாங்கள் சந்தோஷம் அடையணுமெண்டு அதை சொல்லிக்கலாம். நன்றி. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள், இந்த 8 நீர் சேர்த்துட்டு வாட்சில் உங்களை அறிமுகப்படுத்திட்டு சம்மந்தமாக. நான் சுப்பிரமணியம் கணபதி பிள்ளை, வடமாகாண சீக்கிர கடமை கூட்டுறவு சங்க சம்மேளன சின்ன தலைவராக இருக்கின்றேன். இந்த 8 நீர் பாசனத்தை ஸ்கந்தபுரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள்
முழு மூச்சோடு செயற்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் வெற்றியையும் கண்டிருக்கிறோம். இது எங்களுடைய அனுபவ ரீதியாக ஏற்பட்ட ஒரு சம்பவமானபடியால் முதலாவது இலங்கையிலேயே முதல் திட்டமாக திருவையாறு ஏற்றி நீர்ப்பாசன திட்டம் இந்த சூரிய மின்படலை கொண்டு உருவாக்கி அதனூடாக நாங்கள் விவசாயம் மேற்கொண்ட அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு மிக லாபமான ஒரு நல்ல நடவடிக்கை என்ற வகையிலே நாங்கள் ஸ்கந்தபுரத்திலையும் இதை நாங்கள் தொடர்ந்து அந்த வகையில் இது நாங்கள் மிக சிரமத்தின் மத்தியில் கன சவால்களை சந்தித்து தான் இதை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் எங்களுக்கு நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கு ஆன கூட்டுறவு சங்கத்தின் பிரதிநிதிகள் தான் இதை அவர்கள் எடுத்து செய்யலாம் என்று எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்திருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த திட்ட முன்மொழிவை அவர்களுக்கு அனுப்பியிருந்தோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட நிதி வழங்குநர்களுடன் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த நிதியை எங்களுக்கு வழங்குறதுக்கான ஏற்பாடு செய்கிறார்கள். எங்களுக்கு இதில் முக்கியமாக வில்லஹான்சன் நிறுவனம் கூடுதலான நிதியை பங்களிப்பு செய்திருந்தது. அத்தோடு வேறு சில வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள், அதாவது வாட்டர் என்ற ஒரு அமைப்பும் மற்றது கிளி பீப்புள் என்ற அமைப்பும் வேறும் சில நிறுவனங்களும் எங்களுக்கு நிதி வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் இதை வெற்றிகரமாக செய்யக்கூடியதாக இருந்தது. இதில் குறிப்பாக நாங்கள் இந்த திட்டத்தை எங்களோட பொதுச்சபையில் சம்மேளனத்தின் பொதுச்சபையில் அங்கீகாரத்துடன் எங்கள் கூட்டுறவு ஆணையாளரின் அனுமதியுடனும் வடமாகாண ஆளுநரின் அனுமதியுடனும் பெற்று நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த ஏற்பாடு நடவடிக்கைக்காக ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அதை நெறிப்படுத்துவதற்கும் செயற்படுத்துவதற்குமாக மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் இதன் ஷேரிங் கமிட்டியை ஒன்றை உருவாக்கி அந்த ஷேரிங் கமிட்டி பிரசிடெண்டாக அரசாங்க அதிபர் அவர்களே செயற்பட்டு வந்தார். அந்த வகையிலே எங்களுக்கு அரசாங்க அதிபர் அவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலான பலாபலனை தரக்கூடியதாக இருந்தது. அதில் எவாலுவேஷன் கமிட்டி, ப்ரொக்மெண்ட் கமிட்டி என கமிட்டி நாங்கள் சில நிறுவன அதுகளின் சில இதுகளை உருவாக்கி அதன் ஊடாக இலகுப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை நாங்கள் இலகுப்படுத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. இங்கு உள்ள ஒரு சங்கம், அதாவது ஒரு ஸ்கந்தபுரம் ஏற்றி நீர்ப்பாசன திட்ட விவசாயிகள் சிக்கன கடன் வழங்கு கூட்டுறவு சங்கம் இந்த அடிமட்டமான இந்த செயற்பாடுகளை இங்கு செய்து அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். அவர்களும் தங்களால் என்ற ஒரு நிதியுதவியை எங்கள் இந்த திட்டத்தின்படி வில்லஹான்சன் நிறுவனத்தின் மதிப்புக்குரிய சிசிலியா அம்மையார் அவர்கள் இந்த ஆலோசனைப்படியும் அவர்கள் ஒரு நிதி ஈட்டம் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் நிதி ஈட்டமும் இந்த இதில் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதல் இந்த விவசாயிகள் 1967ஆம் ஆண்டு டீசல் பம்பில் இயங்கின இந்த இது போர் காரணமாக அவ்வளவு நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது 2013ஆம் ஆண்டு அளவிலே திரும்பவும் டீசல் பம்ப் 2 ஏற்பாடு செய்து அதனூடாக செய்து வந்தார்கள். அதனால் அவர்களுக்கு எரிபொருள் விலையேற்றத்தால் சரியான செலவீனம் இருந்தபடியாக அவர்கள் எல்லோரும் அதை கையை விட வேண்டி வந்தது. ஒரு மாதம் 9,600 ரூபாயை கொடுக்க வேண்டிய கட்டம் இருந்தபடியால் விட்டு விட்டார்கள். அதால் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இப்போ வெற்றிகரமாக எல்லா விவசாயிகளும் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா விவசாயிகளும் இன்றைக்கு இதை பார்க்க வந்த இந்த நெதர்லாந்து பிரதிநிதிகள் மற்றும் அரசாங்க அதிபர்கள் எல்லோருக்கும் முன்னிலையில் விவசாயிகள் தங்களை திருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இது போதும், தங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, இந்தளவு செய்து வந்ததே பெரிய புண்ணியம் என்று சொல்லி அவர்கள் மிக இதான முறையில் நல்ல வரவேற்போடு இருக்கிறார்கள். அந்த வகையில் இவருங்கிற திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள், அதாவது இந்த ஏற்று நீர் திட்டத்தினூடாக பயனடைகின்ற விவசாயிகள், அதோடு உட்பட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உற்பத்திகளை, அதாவது தங்களுடைய இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பொருட்டாக இருந்தால் அந்த ஃபேஷன் பொருட்களை விற்பனை செய்வதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்கள் அவற்றை கொடுத்து அதை அவர்கள் இலகுவாக சந்தைப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த இடத்தையும் அவர்கள் பார்வையிடுவதற்காக தற்போது இந்த இடத்துல வருகிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஃபேஷன் பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்க நீங்கள் பார்க்கலாம். அங்கே பிடுங்கப்பட்டவை இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டு இவை சந்தைப்படுத்தலுக்கு இந்த இடத்துல இருந்து வேறு இடங்களுக்கு செல்கின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த செயற்திட்டத்தினூடாக மக்களுக்கு அதிக அளவாக நன்மைகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. பெருமளவிலான ஒரு நிதி பங்களிப்பில் பார்த்தீங்கன்னா 3 கோடியே 30 லட்சத்துக்கும் அதிகமான நிதியில் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கிற இந்த செயற்திட்டம் எதிர்காலத்தில் சந்ததியாக பார்த்தீங்கன்னா இந்த செயற்திட்டம் மக்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விதத்திலாம் பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. காலாதி காலத்துக்கு இதனூடாக பயனடையக்கூடிய மாதிரி இருக்கு
இருக்கும், வறட்சியான காலநிலையாக இருந்தாலும் சரி, இனி விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செய்தவர்கள், இதை செய்வதற்கு முன்னின்றவர்கள், அதோட இதற்கு உதவி புரிந்த நிதியுதவி புரிந்தவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.